நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறோம், படிக்க வச்சவொடனே காலேஜ் சேர்க்குறோம், அங்கேயும் படிக்க வைக்கிறோம், அடுத்தது ஒரு நல்ல ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம். அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, பிள்ளைங்களை பெற்று எடுத்து அப்படியே போயிடறாங்க, வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு மாத்திரமே நாம் இந்த பூமியிலே வாழும்படி அழைக்கப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் குட் நியூஸ் சொல்றாரு, நீ இந்த உலகத்தை அசைக்கும்படியாக, நீ சாதிக்கும்படியாக, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு, நீ தான் உலகத்துக்கே வெளிச்சம். உங்களுடைய உறவினருக்கும் உங்கள் உடன் பிறந்தவங்களுக்கும் கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே சின்ன சர்க்கிளில் இருக்குது. நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம வேலை, இது மட்டுமே இருக்குது. நம்ம எப்போ இந்த எல்லையை விட்டு தாண்டி, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எனக்கு வருமானம் கம்மி, என் குடும்பத்தில் இருக்கிற என் பிள்ளைங்களை நடத்துவதே என்னால் முடியலையே, நான் எப்படி சமுதாயத்தில் வந்து பணி செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு எண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் இப்படி எண்ணுங்கள், நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் என் உடன் பிறந்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், தெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் இந்த பட்டணத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவர் எங்கே சொல்லியிருக்காரு, உலகத்துக்கே நீ வெளிச்சமாக இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அப்படின்னா இதை எப்படி இதை நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஒன்றே ஒன்றுங்க, உங்களுடைய எண்ணங்கள். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்கே கிடைக்கிறது, இந்த எண்ணங்களை எப்படி சிறப்பாக மாற்றுவது, அது தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. பிரைஸ் காட். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ போகையிலையும் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலையும் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கடவுள் ஆசீர்வதிப்பாராம். பிரைஸ் காட். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பாருங்க. அப்போ நல்ல வார்த்தையை கொண்டு நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்றால், அந்த நல்ல வார்த்தை எங்கே இருக்குது என்றால் வேதாகமத்தில் இருக்கிறது, வாக்கு தத்தத்திலே இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆசை, நான் அநேகருக்கு உதவி செய்யணும். பாருங்க, நம்ம நீங்க ரோட்ல எத்தனை பிச்சைக்காரங்களை பார்க்கிறோம், பைத்தியம் பிடிச்சவங்களை பார்க்கிறோம். பைத்தியம் பிடிச்சவங்க ஏன் ரோட்டுக்கு வந்தாங்க தெரியுமா? அவங்க குடும்பத்தார, அவங்க உடன் பிறந்தவங்களா இருக்கலாம், அவங்க குடும்பத்தாரால அவங்க கவனிக்க முடியல, அந்த பைத்தியம் ரொம்ப இணைஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் எல்லா மனுஷனையும் நேசிக்கிறார். பிச்சைக்காரங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு இறக்கம் வருது பாஸ்டர். வியாதிஸ்தர்களை பார்த்தா, அவங்கள பார்த்தா ஒரு இறக்கம் வருது. குடிச்சிட்டு ரோட்ல இருக்கிற ஜனங்களை பார்த்தாலும் எனக்கு இறக்கம் வருது. ஃபீஸ் கட்ட முடியாம, ஸ்கூலில் காலேஜில் படிக்க வைக்க முடியாமல், ஐயோ அவங்களுக்கு உதவி செய்யணும் எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் என்னால், என்கிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு விருப்பம் இருக்குது. வயசானவங்களை பாருங்க, வயசானவங்க வயது ஆக ஆக அவங்க குழந்தையா மாறிடுவாங்க. வயசானவங்க வயது ஆக ஆக தான் கூட என் மகன் என் மகள் கூட இருக்க மாட்டாங்களோ, என் பேர பிள்ளைங்க என் கூட இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஏங்குவாங்க. இப்படி வயசானவங்களுக்கெல்லாம் ஒரு ஓல்டேஜ் ஹோம் பண்ணணும் எனக்கு விருப்பம் இருக்குது. நம்ம சொல்றதுதான் கவனிச்சுட்டு வாங்க. ஏன் அவங்க கடைசி நாட்களிலே அவங்க சமாதானமா வாழ்க்கையை முடிக்கணும். இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. அவங்க பல வேலையில் என்ன செய்யறாங்க, அவங்க பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கான இந்த மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நிறைய பிச்சைக்காரங்க என்ன பண்றாங்க தெரியுமா, பிச்சை எடுத்த காசை என்ன செய்யறாங்க தெரியுமா, போய் நைட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஏன் குடிக்கிறாங்கன்னு தெரியுமா, அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை. நீ குஷ்டரோகியை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சந்தித்த போது அவன் சொன்ன, நல்லா இருந்தேன் சார், எனக்கு இந்த நோய் வந்த உடனே என்னுடைய மனைவி கூட வெறுத்துட்டா, என் பிள்ளை கூட வெறுத்துட்டா. எத்தனையோ நீங்க வியாதி, நீங்க ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் அன்புக்காக, ஒரு ஆதரவுக்காக அப்படியே ஏங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து விருப்பம் இருக்குது, ஆனா என்ன இல்லை, பணம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு முதலாவது எண்ணம், இந்த பூமியில ஆண்டவரே, நான் என் குடும்பம் என் பிள்ளைங்க மட்டும் அல்ல, இந்த சர்க்கிளை விட்டு நான் வெளியே வரேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னீங்களே. நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா, நீ மற்றவங்களுக்கு அநேக நன்மைகளின் ஊற்றாக மாறுவாய். இதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம்.
அப்போ நம்ம நினைக்கும் தெரியுமா, ஆண்டவரே நான் என் கூட பிறந்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும், என் உறவினருக்கு நான் ஆசீர்வாதம் மாறணும். ஆண்டவரே இப்படி திக்கற்ற ஜனங்கள், அனாதைகள், அப்போ அந்த இப்படிப்பட்ட வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் நான் ஆசீர்வாதம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், உங்ககிட்ட பணம் தேடி வரும். இப்போ உங்களுடைய எண்ணங்கள் எங்கே வருகிறது? ஏன் குடும்பம், ஏன் பிள்ளைகள், ஏன் பிள்ளைங்களுடைய படிப்பு செலவு, இதுதான் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து மேலே வரும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து என்னைய பார்த்து சொல்லுவார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்.